தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 14/8/2025 வியாழக்கிழமை. ரேவதி நட்சத்திரம் காலை 11:33 வரை, பிறகு அசுவதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல தகவல், நல்ல வார்த்தையை நாம் தினம் சொல்லணும். நல்லதை சொன்னால் நல்லது நடக்கும். ஆகையினாலே தான் பல வருடங்களாக இந்த தந்தி தொலைக்காட்சி தொடங்கியதிலிருந்து நான் பேசுகின்ற பொழுதெல்லாம் நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் உங்களுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரு சிறு சமீபத்தில் ஒரு கதை படித்தேன். ஒரு மிகப்பெரிய சிவபக்தன், ஆனால் அவன் முட்டாள். அவன் என்ன பண்ணுறாரு, விறகு வெட்டியாக இருக்காரு. விறகு வெட்ட போகிறாரு, காட்டுக்கு கோடால் எடுத்துக்கிட்டு போகிறாரு. நுனி மரத்துலேருந்து அடிமரத்தை வெட்டுறாரு. மேலே எடுத்துக்கின்னு கீழே வெட்டுறாரு. அப்படி வெட்டலாமா? ஆனால் அவர் சிவபக்தன். மேலே வானத்திலிருந்து பரமசிவனும் பார்வதியும் அந்த காளை வாகனத்தில் இருந்து வர பார்க்குறாங்க. உடனே பார்வதி சொல்கிறா, உங்களுடைய பக்தன் சிவபக்தனாக இருக்கிறவர், அவர் இப்போ கீழே விழுந்துருவார். நுனி மரத்துலேருந்து அடிமரத்தில் வெட்டினா என்ன ஆகும்? கீழே அந்த கிளை முறிஞ்சு கீழே விழுந்துருவார், இறந்து போங்காட்டியும் நீங்கள் காப்பாற்றிடுங்க அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, பரமசிவன் சொல்கிறாரு, இல்லை, அப்பான்னு சொன்னால் நான் காப்பாற்றுறேன், அம்மானு சொன்னால் நீ காப்பாற்று அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த விறகு வெட்டி என்ன பண்ணுறாரு, நுனி மரத்தில் இருந்துக்குன்னு அடிமரத்தை கீழே வெட்டுறாரு. அப்படி கீழே அந்த மரம் சாஞ்சு விழுந்துடுறாரு. விழுகிற போது அப்பான்னு சொல்லலை, அம்மானு சொல்லலை, ஐயோன்னு சொல்லி விழுகிறாரு. ரெண்டு பேருமே காப்பாற்றலை. அவருக்கு ஆயுள் முடிஞ்சிச்சு. இந்த ஐயோங்கிறது வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா, கிருபானந்த வாரியார் சொல்லுவார், சொற்பொழிவில் நான் கேட்டிருக்கேன், எவனுடைய மனைவிக்கு பெயர் ஐயோ அப்படிம்பார். இந்த ஐயோங்கிற வார்த்தை சில பேர் ஏதாவது சொன்னோம்னா, ஐயோ இப்படி வந்துருச்சா அப்படிப்பாங்க, ஐயோ அப்படியா நடந்துச்சு அப்படிப்பாங்க. இந்த ஐயோங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கள் 4 பேர் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால், 50 வருஷம் கூட இருக்கும், ஒரு டீ கடை ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் அந்த ரெக்கார்டு போடுற டீ கடைன்னா நிறைய கூட்டம் வரும். பக்கத்து கிராமத்தில், எங்கள் ஊருக்கு பக்கத்து கிராமத்தில் ஆரம்பித்து அந்த டீ கடையில் எந்நேரமும் ராத்திரி காலையில் 7லேருந்து இரவு 7 மணி வரைக்கும் ரெக்கார்டு போட்டுக்கிட்டே இருக்கும். அதை கேட்டுக்கிட்டே ரசிச்சுக்கின்னு சாப்பிடலாம் டீயை. கூட்டம் வரங்கிற ஒரு நம்பிக்கையில் வித்தியாசமாக ஆரம்பித்தாங்க. நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. வர்றபோது ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்ற போது, அந்த காலத்துலலாம் இசைத்தட்டு தான், இப்போ வேணா ரெக்கார்டு பல மாதிரி இருக்குது, நம்ம செல்லே போடலாம். அந்த காலத்தில் இசைத்தட்டு உங்களுக்கு தெரியும், ரவுண்டாக இருக்கும், வட்ட வடிவமாக இருக்கும். அதை ஒரு ஊசி அதை குத்தி அப்படி ஓட்டிக்கினே இருக்கும். அந்த ஊசி ரவுண்டாக ஓடிக்கினே இருக்கும், பாடல் படிச்சுக்கினே இருக்கும். பள்ளங்களில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஊசி நின்று போயிடும். ஓட்ட ரெக்கார்டு அப்படிம்பாங்க. திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அப்படின்னா, எல்லாருக்கும் சுண்டர்லாம் கொடுக்க ஏற்பாடு பண்ணி நல்ல நாள்னு சொல்லி எல்லாரையும் வர சொல்லியிருந்தாங்க. நூற்றுக்கணக்கான அந்த ஹோட்டலில் சாப்பிட்றவங்க ரசிகர்கள்லாம் நின்னாங்க. ஞானப்பழத்தை பிழிந்துன்னு சொல்லி கேபிஎஸ்னுடைய பாடல் போட்டாங்க. ஞானப்பழத்தை பிழிந்து ரசமன்பினோடு நாம் உண்ணவும் கொடுத்த நல்ல குருநாதன், நீ உனக்கு என்ன விதம் இக்கனியை ஈவதென்று நாணித்தான் வெள்ளி பனித்தலையர் தரவில்லை ஆதலால் அப்படின்னு சொல்லி, நீயும் தண்டு கொண்டு இன்றிருக்கோர் ஆண்டியானாயின்னு ஒரு இடம் வரும். அந்த இடத்துல அந்த ஊசி சிக்கிக்கிட்டுச்சு. ஆண்டியானாய் ஆண்டியானாய் ஆண்டியானாயின்னு படிக்க அவ்வளோ பேர் முகமும் ஒரு மாதிரியா போயிடுச்சு. கொஞ்ச நாளில் அவங்க எல்லாருமே, அந்த 4 பேர் சேர்ந்து டீ கடை ஆரம்பிச்சது, 4 பேருமே பிரிஞ்சு பல மாதிரியா கடையெல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த உச்சரிக்கிற சொல் இருக்கு இல்லையா, நல்ல சொல்லாக இருக்க வேண்டும். சில பேர் ஃபோன் பேசுகிற போது பாருங்க, ஒன்றுமில்லைங்க அப்படிம்பாங்க. ஒன்றுமில்லை, இந்த ஒரு தகவல் உங்கள்கிட்ட சொல்லணும்பாங்க. இந்த ஒன்றுமில்லைங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. அதனாலே நல்லதை சொன்னால் நல்லது நடக்கும். நீங்களும் இனிமேல் முதல் வார்த்தை, வாரத்தின் முதல் நாள், கிழமையின் முதல் நாள், மாதத்தின் முதல் நாள், வருடத்தின் முதல் நாள் மட்டுமல்ல, எந்த நாளாக இருந்தாலும் எந்த நேரத்திலும் நீங்கள் நல்ல சொற்களை சொன்னால் நல்லது நடக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பக்கபலமாக இருப்பவர்கள் பணத்தேவையை பூர்த்தி செய்கின்ற நாள். இன்று காலை 11:33 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். சுகாதிபதி சந்திரன் காலை நேரத்துக்கு 11:33 முன்னால் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே அதிகாலையில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும் என்றாலும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அகலும், பணப்புழக்கமும் நன்றாக இருக்கும். பாதியில் நேற்று நின்ற பணி இன்று மீதியும் தொடரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை ராசிநாதன் 6ல் இருப்பதனாலே புதிய முயற்சியில் ஈடுபட்டவர்களுக்கு அது கைகூடும். அது மட்டுமல்ல, 3ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் உங்களுக்கு இருந்த இடையூறுகள் அகலும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படுகின்ற நாள்.
வீடு மாற்றங்கள் பற்றியும் நாடு மாற்றங்கள் பற்றியும் உத்தியோக மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு இருக்கிறார், லாபாதிபதி என்றாலும் கூட உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியான விரையாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கின்றார். பிள்ளைகள் வழியில் ஒரு விரயம் ஏற்படலாம். சொத்து விற்பனையால் சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு குரு சுக்கிர சேர்க்கை இருக்கின்றது. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவால் ஒரு நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புகழ் கூடும். அது மட்டுமல்ல, பணப்புழக்கமும் நன்றாக இருக்கும். தனாதிபதியாக விளங்கக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்றார். எனவே லாபம் சிறப்பாகவே வரும். கேட்ட இடத்தில் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபங்கள் கிடைக்கலாம். எனவே இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே தனாதிபதி சூரியன். எனவே தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அஷ்டமத்திலே சனி அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் முழுவதும் செலவாகிவிடும். எனவே நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக கூட இருக்கலாம். ராசிகள் விரையாதிபதி புதனும் இருப்பதனாலே உறவினர் வழியில் ஒரு பெரும் விரயம் உண்டு. வைத்திய செலவுகளோ அல்லது மருத்துவ செலவுகளுக்கோ நீங்கள் கொடுத்து உதவக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கும் வரை கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டும், நிதானமாக இருக்க வேண்டும். எதை செய்தாலும் புது முயற்சிகள் செய்கின்ற பொழுது அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 11:33 வரை சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் எந்த புது முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டாலும் யோசித்து செய்ய வேண்டும். யோசித்து செயல்பட வேண்டிய நாள். விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றம் பற்றியும் உத்தியோக மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நிறைய நடைபெறலாம். தேவைக்கு பணம் வராமல் மனக்கவலையை கொடுக்கலாம். நண்பர்களை நம்பி எந்த பலனும் இல்லையே என்று நீங்கள் நினைப்பீர்கள். எப்படி இருந்தாலும் இந்த ஜென்மத்திலும் கேது இருப்பதால் ஆன்மீகத்தின் மூலம் லௌகிகத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள இயலும். அந்த அடிப்படையில் இன்று குருவாரம் என்பதனாலே குரு வழிபாட்டை அதிகாலையில் மேற்கொண்டால் நன்மைகள் ஓரளவேனும் நடைபெறும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று காலை 11:33 மேல் சந்திராஷ்டமம். எனவே ஏதாவது ஒரு புது முயற்சி செய்தால் காலையிலேயே செய்து விடுவது நல்லது. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். எதிரிகளின் தொல்லையும் கூடுதலாக இருக்கும். யாரை அனுசரித்து சென்றாலும் அவர்கள் அனுசரித்து வர மாட்டார்கள். செலவுகள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். தொழிலில் கூட பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்க்க முன்வந்து அதற்காக ஒரு பெரும் விரயத்தை செய்யக்கூடிய சூழலும் உருவாகலாம். வாகன பழுதுகளாலும் வாட்டம் ஏற்படும். பயணங்களை கூட மாற்றி அமைப்பீர்கள். இன்று நீங்கள் பொறுமையும் நிதானமும் கடைபிடிப்பது மட்டுமல்ல, தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. துலாம் ராசி நேயர்களே, குரு பார்க்கின்றார். எனவே குடும்ப பிரச்சனைகள் இப்பொழுது படிப்படியாக முடிவுக்கு வரும். அன்பு நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பொதுநல ஈடுபாட்டில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வரலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலை இருந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடையாகலும் வாயில் தேடி வரன்கள் வருகின்ற நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். போன் மூலம் கூட பொன்னான தகவல்கள் வரலாம். சூரிய புத சேர்க்கை இருந்து புது ஆதித்ய யோகம் வருவதனாலே அரசு வழியில் அனுகூலங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். மாற்றப்பட்ட பொறுப்பு உங்களுக்கு தேவையான பொறுப்பாகவும் மக்கள் செல்வாக்கை அதிகரிக்கக்கூடிய பொறுப்பாகவும் கூட அமையலாம். லாபஸ்தானத்தில் செவ்வாய். தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கைகூடலாம். நீண்ட நாள் முயற்சி நிறைவேறும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, குரு பார்க்கின்றது. எனவே குழப்பங்கள் அகலும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். விடிகாலையிலேயே நல்ல தகவல் உங்களுக்கு வரலாம். வீடு தேடி வரும் நல்ல தகவல் உங்கள் மனதை மகிழ்விக்கப் போகின்றது. மதிப்பும் மரியாதையும் உயரும். பொருளாதாரத்தில் இதுவரை இந்த பற்றாக்குறை அகலும். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. அதே நேரத்தில் உங்களுக்கு நேர்முக தேர்விலும் வெற்றி கிடைக்கும். உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் புது முயற்சி செய்தால் அந்த தேர்வில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உத்தியோகம் கிடைப்பது உறுதியாகலாம். மகர ராசி நேயர்களே, கொஞ்சம் மனக்கசப்பு தரும் சம்பவம் நடைபெறும்.
8லே கேது இருக்கின்றார். 7ஆம் இடத்திலே சூரியன் புதன். எனவே உறவினர் பகை உருவாகலாம். திடீரென முன்கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். உத்தியோகத்திலே சில சலுகைகள் உங்களுக்கு மறுக்கப்படலாம். மேலதிகாரிகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். அதே நேரத்தில் இங்கு இருக்கலாமா அல்லது வேறு வேலைக்கு செல்லலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். விரயங்கள் அதிகரிக்கின்ற இந்த நாள் விழிப்புணர்ச்சி மிக மிக தேவை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி என்றாலும் வக்கரச்சனியாக இருப்பதால் ஆரோக்கியம் சீராவதில் கொஞ்சம் தடை ஏற்படும். விரயங்கள் உண்டு. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். போட்டியாக செயல்பட்டவர்கள் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகலாம். எனவே தொழில் போட்டிகள் கொஞ்சம் அகலும் என்றாலும் கூட மனக்கசப்பு தரும் சம்பவம் இந்த மதியத்திற்கு மேல் வரலாம். ராகுவோடு கூடியிருக்கிற சனி. எனவே உங்களை பொறுத்தவரை பயணங்கள் பலன் தருவதாக அமையுமா என்பது சந்தேகம்தான். திடீரென பயணங்களை மாற்றி அமைப்பீர்கள். நீண்ட தூரத்திலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று சிந்திப்பீர்கள். முக்கியமாக இன்று உங்களுக்கு எதிர்மறை கருத்துகள் நிறைய வரும். அதை செய்யலாமா வேண்டாமா, அதில் ஈடுபடுவோமா வேண்டாமா என்றெல்லாம் எதிர்மறை கருத்துகள் வந்து கொண்டே இருக்கும். இரட்டித்த சிந்தனை. அவற்றை மாற்றிக்கொண்டு நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது. நம்பிக்கையோடு இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தன லாபாதிபதியாக விளங்குபவர் குரு. அவருக்குரிய குருவாரம் இன்றைக்கு. எனவே குருவை கும்பிட்டால் நல்லது நடக்கும். மீனராசி நேயர்களே, காலை 11:33 வரை சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கின்றார். பஞ்சமாதிபதி இருக்கின்ற பொழுது பாக்கியஸ்தானம் வலுப்படுகிறது. பாக்கியஸ்தானாதிபதி ராசியில். எனவே சகல பாக்கியமும் காலையில் கிடைக்க வேண்டும். உதிரி வருமானங்கள் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும். எதிரிகள் விலகிச் செல்வார்கள். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். நீங்கள் பொதுநலத்தில் ஈடுபட்டவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் உயரும். மக்கள் செல்வாக்கும் மேலோங்கும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். உத்தியோகம் தொழிலில் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த நற்பலன் இன்று நடைபெறும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.